ஸோ ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ வந்து மர்ஜ் டு சாட்டிலைட் லிங்க் லிஸ்ட் பண்ண போகிறோம். மர்ஜ் டு சாட்டிலைட் லிங்க் லிஸ்ட்னா ஒரு லிங்க் லிஸ்ட் இருக்கும், இன்னொரு லிங்க் லிஸ்ட் இருக்கும். இப்போ அது ரெண்டுத்தையும் வந்து அது ரெண்டுமே சார்ட்டாக இருக்கும். இப்போ அது ரெண்டுத்தையும் திருப்பி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுதான் மர்ஜ் டு சாட்டிலைட் லிங்க் லிஸ்ட். இந்த லிங்க் லிஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு லிங்க் லிஸ்ட், இது ஒரு லிங்க் லிஸ்ட், ரெண்டுமே சார்ட்டடாக இருக்குது. இப்போ திருப்பி நம்ம ரெண்டுத்தையும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இது ரெண்டுத்தோட வேல்யூஸ் கம்பேர் பண்ண போகிறோம். எது லீஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து பிரிண்ட் பண்ணிட்டு அதோட நெக்ஸ்ட் வேல்யூ மூவ் பண்ணுன்னு பண்ண போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா ஆர்குமெண்ட்டாக லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 அது வந்து கரண்ட் 1 ஒரு நோட்லையும் கரண்ட் 2ன்ற ஒரு லிஸ்ட் ஸ்டோர் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் டம்மின்ற ஒரு புது லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு அதில் வந்து லிஸ்ட் 1ஓட வேல்யூ லிஸ்ட் 2ஓட வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்க போகிறோம். இப்போ டெம்ப்ன்றது ஒரு வேரியபிள் 8 மாதிரி, ஓகேவா? அதை ஐட்ரேட் பண்ண போகிறோம், சரியா? இப்போ கரண்ட் 1 நாட் ஈக்குவல் டு நல் அண்ட் தென் கரண்ட் 2 நாட் ஈக்குவல் டு நல்னா இப்போ கரண்ட் 1னா என்னது? இதுதான் கரண்ட் 1, சரியா? இப்போ கரண்ட் 2னா இதுதான் கரண்ட் 2. இந்த கரண்ட் 1ஓட வேல்யூவும் கரண்ட் 2ஓட நல்லா இல்லாத வரைக்கும் இஃப் கரண்ட் 1ஓட வேல்யூ இதான் கரண்ட் 1ஓட வேல்யூ, இப்போ இதான் கரண்ட் 1ஓட வேல்யூ இப்போதைக்கு, ஓகேவா? கரண்ட் 1ஓட வேல்யூ லெஸ் தேன் கரண்ட் 2ஓட வேல்யூனா இது இதோட கம்மியாக இருந்துச்சுன்னா இப்போ வந்து டெம்ப் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் 1ஓட வேல்யூ. டெம்பில் வந்து இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட்டில் வந்து கரண்டோட வேல்யூவை போட்டுரு. அதுக்கப்புறம் இந்த கரண்ட் 1 வந்து கரண்ட் 1ஓட நெக்ஸ்ட், ஓகேவா? ஸ்டோர் பண்ணிட்டு இந்த அந்த கரண்ட் 1ன்ற பாயிண்ட்டு நீ வந்து கரண்ட் 2க்கு மூவ் பண்ணிடு அப்படின்றோம். அதுவே கரண்ட் 2ல் இருந்துச்சுன்னா கரண்ட் 2ஓட பாயிண்ட்டு கரண்ட் 2ஓட நெக்ஸ்ட்டுக்கு மூவ் பண்ணிடுன்னு சொல்கிறோம். அப்புறம் வந்து டெம்ப் இஸ் ஈக்குவல் டு டெம்போட நெக்ஸ்ட், இந்த டெம்ப் பாயிண்ட் பண்ணிச்சு இதையும் நெக்ஸ்ட்டுக்கு மூவ் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் ஐட்ரேட் பண்ணி முடிச்சுட்டு லைக் வந்து இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி முடிச்சுட்டு இதுக்கப்புறம் உனக்கு ஏதாவது எலமெண்ட் இங்கே பேலன்ஸில் இருந்துச்சுன்னா அந்த எலமெண்ட் அப்படியே பிரிண்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறோம். டெம்போட நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் கரண்ட் 1. இந்த லைக் வந்து இப்போ இங்கே வந்து 5 இருக்குன்னு வச்சுக்கோங்க, 5 இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்கே ஆர் இந்த அண்டர் கண்டிஷன் போட்டிருக்கேன். இந்த வந்து அந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகி உனக்கு வந்து இங்கே எக்ஸ்ட்ரா எலிமெண்ட் இருந்துச்சுன்னா அப்படியே நீ வந்து டெம்பிள் ஆட் பண்ணுன்னு சொல்கிறோம். அவ்வளோதான். ரிட்டன் வந்து டம்மி டாட் நெக்ஸ்ட், ஏன்னா அந்த டம்மியில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம், ஓகேவா? டம்மியில் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கணும், அந்த டம்மி டாட் நெக்ஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா? இப்போ வந்து டம்மி டாட் ஃபஸ்ட்டு டம்மியில் 0 இருக்கும், ஏன்னா 0லேருந்து தான் நீ அப்பன் பண்ணிட்டு வர, ஓகேவா? அதனால உனக்கு டம்மி டாட் நெக்ஸ்ட்னா நெக்ஸ்ட் வேல்யூவை ஸ்டோர் ஆகிட்டு வரும். அவ்வளோதான். இப்போ வந்து மர்ஜ் டு ஸ்டார்ட் லிங்க் லிஸ்ட் ரொம்ப ஈஸி தான், ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் லிஸ்ட் இருக்குப்பா, செகண்ட் ஒரு லிங்க் லிஸ்ட் இருக்குப்பா. இந்த 2 லிங்க் லிஸ்ட்டு நீ வந்து ஷார்ட் பண்ணதை திருப்பி ஆட் பண்ண போகிறேன். அதனால் நீ வந்து கரண்ட்டில் வந்து லிஸ்ட் 1 ஸ்டோர் பண்ணிக்க, கரண்ட் 2 லிஸ்ட் 2 ஸ்டோர் பண்ணிக்க. அதுக்கப்புறம் புதுசாக ஒரு லிஸ்ட் டம்மின்னு ஒரு லிங்க் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிட்டு அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இதோட வேல்யூ நல்லா இல்லாத வரைக்கும் நீ வந்து என்ன பண்ண போகிறோன்னா அந்த வேல்யூவை அப்பன் பண்ணிகிட்டே வரப்போகிறேன், ஓகேவா? கம்பேர் பண்ணிவிட்டு அந்த டம்மியில் அப்பன் பண்ணிகிட்டே வரப்போகிறேன், ஓகேவா? அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். நான் வந்து கிட்டப் லிங்க்கும் போடுறேன், அதையும் பார்த்துக்கோங்க. அவ்வளோ ரொம்ப சிம்பிள், ஓகேவா?